78 பேர் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று கூட நாகை மாவட்டத்தை சார்ந்த 8 மீனவர்கள் கச்சத்தீவு பகுதியிலும் கோடியக்கரை கிழக்கு பகுதியிலும் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அடித்து துன்புறுத்தப்பட்டு அவர்கள் அனைவரும் இன்றைக்கு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை இராணுவத்தின் கடற்படையின் இந்த அராஜகம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசோ இலங்கையை ஒரு நட்பு நாடு என்று அறிவித்து எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் தமிழக முதல்வர் திருப்பி சொல்வது போல தமிழர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அராஜகத்தை கண்டித்தும் தமிழக மீனவர்களுடைய உரிமைக்காகவும் உயிருக்காகவும் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் கூட்டப்புள்ளி கிராமத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் வரை உள்ள 21 கிராமங்களில் இன்றைக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வேலைகளை புறக்கணித்து ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் போன்ற பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இடிந்த கரையில் போல பல ஊர்களிலே உண்ணாவிரதமும் சிறப்பு பிரார்த்தனை கூட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழக அரசும் மத்திய அரசும் இன்னும் காலம் தாமதிக்காமல் இந்த பிரச்சனைகளை உடனடியாக தலையிட்டு தமிழக மீனவர்களை காக்க முன்வர வேண்டும். தமிழக மீனவர்கள் அவர்களை தாங்களே காத்துக்கொள்ளும் விதத்தில் அவர்களுக்கு ஆயுதம் வழங்கவும் தமிழக அரசும் மத்திய அரசும் முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.